ஆசையாக அவிச்சு வச்ச மக்காச்சோளத்தை இவங்க எடுத்து ஆட்டையை போட்டு இங்கே வந்து எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. நான் பாட்டுக்கு உள்ள கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கேன், இங்கே தானே வச்சோம், எங்கன்னு. யாரோ ஒருத்தர் தூக்கின்னு வந்து இங்கே வந்து ஆட்டையை போட்டு எல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணியிருக்காங்கங்க. 2 மக்காச்சோளம் அவிச்சேன். 2 மக்காச்சோளம் ஆசையாக வேக வச்சு சாப்பிட்லான்னு பார்த்தா, ஒரு மக்காச்சோளத்தை கன்சிமிட்ட நேரத்தில் ஆட்டையை போட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்களேன் எல்லாரும். இவங்க மேலே எனக்கு கோபமே வரமாட்டேங்குது, ஏன்னே தெரியலங்க. இவங்க என்னத்தான் நாஸ்தி பண்ணாலும் எதெல்லாம் வேஸ்ட் பண்ணாலும் எனக்கு வந்து கோபமே வரமாட்டேங்குது. எனக்கு என்னன்னே தெரியல. இதுவே என் பிள்ளைங்க ஏதாவது பண்ணால் ரொம்ப கோபப்படுறேன், ரொம்ப திட்டுறேன், அந்த மாதிரி பண்ணுறேன். இதுவே இந்த வாயில்லா ஜீவன்கள் எது பண்ணாலுமே எனக்கு கோபம் வர மாட்டேங்குது. அன்றைக்கி கூட ஒரு 300 ருபீஸ்க்கு ஃபிஷ் வாங்கிட்டு வந்து அது நல்லா க்ளீன் பண்ணி வறுக்கிறதுக்காக அப்படியே வச்சுருந்தேன். வறுக்கிறதுக்காக க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒரு பெரிய மீனை இவங்க அம்மா எடுத்து ஆட்டையை போட்டு ஓடிட்டா. இப்போ என் பையன் கூட அடிக்க ஓடணும் அந்த பூனையை. அடிக்காத, அடிச்சுனா நான் உன்னை அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைய நான் மிரட்டிட்டு அந்த பூனையை சேஃப் பண்ணேன். இவங்க அம்மாவை சேஃப் பண்ணேன் என் பையன்கிட்ட இருந்து. அவ்வளோ பெரிய மீனை அவள் தூக்கிட்டு போயும் எனக்கு அவங்க அம்மா மேலே கோபமே வரல. ஏன் சொல்லுங்க? எப்படி சாப்பிட்றாங்க பாருங்க. ஏதோ ஒரு பெரிய விலங்கை வந்து வேட்டையாடி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அப்படி இப்படின்னு இழுத்துக்கிட்டு. உங்கள் பூனை மக்காச்சோளம் சாப்பிடுமா? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.